ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த நீ இன்னும் 2 அடி எடுத்து வச்சிட்டினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்துடும். ஆம் என் செல்வமே, உனக்கு தெரிஞ்ச கதையை தான் சொல்ல போறேன். அதாவது, ஒரு மனிதன் புதையல் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் 10 அடி தோண்டிட்டான். 10 அடி தோண்டினதுல ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ந்து போனாவன் நம்பிக்கை இழந்து இதுக்கு மேல நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஆனா அதே வழியில வந்த இன்னொருத்தர், ஓ இங்க புதையல் இருக்கு போல, அதனாலதான் தோண்டி இருக்காங்க, நம்மளும் முயற்சி செய்வோன்னு தோண்ட ஆரம்பிச்சா அடுத்து 2 அடி தோண்டின உடனே அந்த புதையல் கிடைச்சிருச்சு. அதே சூழ்நிலையில தான் இப்போது நீயும் இருக்க. அதாவது, 10 அடி தோன்றவன் கொஞ்சம் பொறுமையோட இருந்திருந்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டவனுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையோட இருந்ததின் பலனாக 2 அடி தோண்டி அந்த புதையல் கிடைக்கும். அதை தவற விட்டது போல இப்போது இன்னும் 2 அடிகள் முயற்சி செய்ய வேண்டிய நீயும் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டுறாத. இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ட. இப்போது கொஞ்சம் பொறுமையாயிரு. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். எந்த பக்கம் போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ முடிச்சுக்கிட்டு இருக்கனால உன்னை பார்த்து உன் குடும்பத்துல உள்ளவங்களும் கவலைப்படுறாங்க. உன் வாழ்க்கையில எப்போ சிக்கல் பிரச்சனைன்னு என்ன வந்தாலும் நான் வந்து உனக்கு விடை கொடுப்பேன். நான் வந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன், பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் தானே. நீண்ட நாட்களாகவே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம விடை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது எல்லாத்தையும் செய்ய நான் வந்துட்டேன். இனி சரியான நபர்களிடமிருந்து உனக்கான சரியான ஆலோசனை கிடைச்சு நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்ப்பது போலவே முடிச்சு கொடுத்து சவாலான சிக்கலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கிற அளவுக்கு உனக்கு திறமையை கொடுக்க வந்திருக்கேன். நீ என்னிடம் கேட்ட எல்லா உதவிகளும் இப்போது உனக்கு கிடைக்க போகுது. உனக்கான சரியான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்தது போலவே சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக தான் அதிர்ஷ்டத்தோட உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் வாழ்க்கையை வாழ்ந்த நீ இப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா போதும். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். உன்னை சுற்றி இருக்கிற ஒரு சிலருடைய உண்மையான முகம் என்னன்னு தெரிய வரும்போது, இவங்க இவ்வளவு மோசமானவங்களான்னு தெரிய வரும்போது உணர்ச்சி வசப்படாதே. தவறான வார்த்தைகளை அவர்கள் மீது கோபத்தில் வெளிப்படுத்தினா அது உனக்கு பாவத்தை கொடுத்துரும். அடுத்தவன் தப்பானவன் தவறு செய்யறான்னு தெரியும் போது உன்னால முடிஞ்சா மன்னிக்க பழகு. முடியாது மன்னிக்க கூடாதுன்னு நீ நினைச்சினா ஓரமா ஒதுங்கி நின்னுடு. தேவையில்லாம நீ கோபப்பட்டு அவர்களை கத்தியோ திட்டியோ அவசரத்துல வார்த்தைகளை வீசியோ உனக்கான பாவத்தை நீ சம்பாதிச்சுக்காத. பொறுமையா உனக்கு பிடிக்காத அந்த மனிதரையும் அவர்கள் செய்த செயலையும் மறந்து கடந்து போக தயாராகு. உன் மனசுல நிறைய கவலைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கும் உனக்கான நல்லதை செய்யறதுக்கும் உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். இனிமேலாவது உன் வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு யோசிச்சு எல்லாத்தையும் செய்ய பழகு. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நடுநிலைமையோட இருக்க கத்துக்கோ. உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நீ அடைய வேண்டிய விஷயம், உன்னுடைய இலக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். உன் இலக்குகளையும் உன்னுடைய குறிக்கோளையும் உன்னுடைய ஆசைகளையும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே. என்னை தேடி வந்த உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒருபோதும் தயங்காதே, துணிந்து செயலாற்று. உன் துணிவையே செயலாக மாற்றும் சக்தியை நீதான் உனக்குள்ள உருவாக்கணும். நான் தைரியமா இருப்பேன்னு பேசுறது பெருசு இல்லை, எல்லா விஷயங்களையும் தைரியமாக துணிவோட செய்ய பழகணும். உன் வாழ்க்கையில நீ வெற்றியின் சிகரத்தை அடையும் வரைக்கும் போராடு. எதை நினைச்சும் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் மனசு சுத்தமா இருந்ததுன்னா உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். என் அருளால உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கும்படி நான் எல்லா விஷயங்களையும் செய்ய போறேன்.
என் அன்பு பிள்ளையான நீ இனி நன்மைகளை பெற்று நல்வாழ்க்கையை வாழும்படி நான் மாற்ற போறேன். உன் வாழ்க்கையை மாற்றி உன் மனசில் எந்த எதிர்மறை எண்ணமும் வராமல் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் விட்டுட்டீன்னா உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். உன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. உடம்ப நல்லா ஆரோக்கியமாக சரியாக வச்சுக்கோ என் செல்வமே. நீ சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீயும் மகிழ்ச்சியாக இல்லாமல் கண்டதையை யோசிச்சு மன குழப்பத்தோடு இருக்க. எதுக்காக உனக்கு இந்த குழப்பம்? உனக்காக நான் இருக்கேன்னு தைரியமாக இரு. நான் உன் கூட இல்லை, உனக்காக எதுவுமே செய்யலைன்னு நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் எப்போதும் நான் உன் கூடவே தான் இருந்து உனக்கே தெரியாமல் பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தீய விஷயங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் தேவைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அது உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்வேன். அப்பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு கேட்டாயல்லவா? கலங்காதே. எல்லா உயிர்களும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை கர்ம வினைகளாக அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நீ உன்னுடைய எல்லா கர்ம பலன்களையும் தீய வினைகளையும் அனுபவிச்சு முடிச்சிட்ட. இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாக நற்பலனாகவே இருக்க போகுது. பொருள் நஷ்டம் வந்தாலும் சரி, மன கஷ்டம் வந்தாலும் சரி, எதை நினைச்சும் வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கிறது பெருசா உனக்கு உடல் அளவுல வந்து தாக்காம பொருள் அளவுல ஏற்பட்டிருக்கேன்னு சந்தோஷப்படு. உனக்கு பெருசா வர வேண்டிய கஷ்டத்தையும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அபாயத்தையும் தான் சரி செஞ்சு இப்படி பொருள் கஷ்டம் மன கஷ்டம்னு முடிச்சு வச்சிருக்கேன். சும்மா எல்லாத்தையுமே ஏன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. சில விஷயங்கள் கெட்டதாகவே நடந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய பேராபத்தா வர வேண்டியதை கொஞ்சம் கெட்டதா நடத்தி முடிச்சிருக்கேன்னு நினைச்சு புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகிட்டினா நடப்பவை அனைத்திற்கும் ஒரு காரணத்தை நான் தருவேன். காரண காரியத்தோட உன் வாழ்க்கையில் அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் உன்னுடைய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் விலக்கி வச்சுட்டு உனக்கு ஆபத்தை வரவழைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சுட்டு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நல்லெண்ணத்தோடு நீ நிம்மதியாக வாழும்படியும் செய்ய போகிறேன். என் துணையோட உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. இனிமே எதிர்மறை எண்ணங்களே உனக்கு வேண்டாம். சில நேரம் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள்ள வரதை பார்க்குறேன். கோபம், ஆக்ரோஷம், வெறுப்பு, அழுகன்னு நீ தேவையில்லாத விஷயங்களை நினச்சி துக்கப்படுவதையும் துயரப்படுவதையும் முதல்ல மாற்றிக்கோ. நேர்மறை எண்ணங்கள் எந்த அளவுக்கு உனக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நன்மையுடையதாக மாறும். காலம் கடந்து போனாலும் மனசு உடைஞ்சு போனாலும் கண்டிப்பாக உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும்படி நான் செய்வேன். இத்தனை நாளாக நடக்காத விஷயங்களை நினச்சி மனசு உடைஞ்சு போகாதே. உன்னுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் யார் உன்னை உதறி சென்றாலும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். கண்டிப்பா உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஒருபோதும் எந்த விஷயத்தையும் நினைச்சு உன் மனசுல வலியும் வேதனையும் கொள்ளாதே. அதுக்கு பதிலா பிரச்சனையோ சிக்கலோ எது வந்தாலும் உன்னை வலிமையாக்கிக்கோ. எழுந்து தைரியமா ஓடு. உன் பின்னால நான் இருக்கும்போது நீ எதை கண்டும் துவண்டு போகாதே என் செல்வமே. உன் புன்னகை பூத்த முகம்தான் இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் வாடிய முகத்தோட இருக்கிறமே நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் மனசுல சிரிப்பும் முகத்துல மகிழ்ச்சியும் தெரியும்படி நான் செய்ய போறேன். உன் மனம் மகிழக்கூடிய வகையில ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்த போறேன். எப்போதுமே நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் உன் அப்பன் முருகனின் ஆசை. நான் எப்போ உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. பல சமயங்கள்ல நான் உன் கூட இருந்துமே கூட உனக்காக எந்த உதவியும் செய்யல, உன்னை காப்பாத்தல, உன்னை கண்டுக்கலன்னு நீ மனம் வருந்துகிறாய். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பதற்கான காலகட்டம் இப்போது தானே வந்திருக்கு. இன்னும் சரியாக 2 அடி எடுத்து வச்சினா நீ எதிர்பார்த்த அந்த நாள் வந்துவிடும்.
நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயமும் நடந்துவிடும். எப்போவுமே உனக்கான நேர்மறையான பதிலை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா இடங்களிலும் நீ என்னையே நம்பு. முருகா முருகா நீ என் நாமத்தை சொல்வதன் மூலமாக உன் மனசுல வரக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளை நான் ஒதுக்கி வச்சிருவேன். அதே போல நீயும் உன் மனசுல எத்தனையோ ஆசைகளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியப்படுத்தாம உன் கனவை கனவாவே வச்சுக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டு வர. உனக்கு எத்தனையோ ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்காம குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய உன்னுடைய கனவுகளை நான் தானே நிறைவேற்றி கொடுக்கணும். கடந்த கால வழிகளையும் வேதனைகளையும் மறந்துட்டு வெற்றி பெறுவதற்காக கடுமையாக முயற்சி செய்கிற உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில புது புது வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுத்து உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கி காட்ட போறேன். இத்தனை நாளா நல்லது நடக்கும்னு காத்திருந்த உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும்படி செய்ய போறேன். உனக்கான வாய்ப்பை பெருசாக உன் கைகளில் தருவேன் என் செல்வமே. நான் கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி வாழ்க்கையில நீ முன்னேறி வந்துடு. நீ இல்லாததை இருப்பதாக நினைச்சு அவதூறு பேசுறவங்களும் நீ இல்லாத நேரம் உன்னை பத்தி தப்பா பேசி புறம் பேசி திரிபவர்களும் அதுக்குரிய கூலிய வெகு சீக்கிரமாக என்கிட்ட இருந்து பெறதான் போறாங்க. உன்னை கவலைப்பட வச்சவங்களை எல்லாம் நீ அதிகமாக நம்பக்கூடிய இந்த முருகப்பெருமான் கண்டிப்பா கவனிக்காம விட்டுட மாட்டேன். யாரெல்லாம் உனக்கு நல்லவங்களா இருந்து உனக்கான நன்மைகளை செஞ்சாங்களோ அதற்குரிய புண்ணியத்தை என்கிட்ட இருந்து பெறுவாங்க. யாரெல்லாம் உன் கூட இருந்து உன்கிட்ட நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு உனக்கான கெட்டதை செஞ்சாங்களோ அதுக்குரிய பாவத்துக்கான தண்டனையையும் அவர்கள் என்னிடமிருந்து பெறுவாங்க. உன்னை அப்படி ஏமாத்தி கஷ்டப்படுத்தினவரையும் உன் மனசு வேதனைப்படும்படி பேசினவனையும் நீ மன்னிக்காதவரை இந்த முருகன் நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என் செல்வமே. நீ நினைச்ச எல்லாமே இப்போது ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இனி நீ உன் வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும். ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்குது நீ வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி தர நான் வந்துட்டேன். நீ எப்பவும் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ சிறப்பாக செய்யும் போது இனி வரும் காலமே உனக்கு நல்ல காலமாக மாறிவிடும். உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்வழிகளையும் நான் காட்ட போறேன். உன் வாழ்க்கையில இனிமேதான் பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பல வருஷமா நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு இப்போது எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீ கேட்காமலேயே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் முடிச்சு தரப்போறேன். இனிமே என் அற்புதங்கள் உன் வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து நல்ல விஷயங்களை மட்டுமே பெறுவாய். அருமையான நட்புகள் இனிமையான சூழல்களை உண்டாக்கும். எப்பவுமே நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்ட நபர்களையும் உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக உனக்கு நண்பர்களாக வச்சுக்கோ. மற்றபடி இந்த எதிர்மறையான எண்ணங்களையும் அதை கொண்ட மனிதர்களையும் உன் பக்கத்தில் கூட அனுமதிக்காதே. நேர்மறையாக பேசக்கூடியவர்களையும் நல்ல நம்பிக்கை தரக்கூடிய நல்வார்த்தைகளை சொல்பவர்களையும் மட்டும் உன் கூட வச்சுக்கோ. எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி செய். பேராசை இல்லாம உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்தினா எல்லாமே நன்மையாக நடந்து முடியும். உன் மனசுல ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை உன்னுடைய மனதில் இருந்து விலக்கி வச்சு எதிர்மறை எண்ணங்களால் நீ பயப்பட்டதையும் கவலைப்பட்டதையும் போக்கி நீ பயப்பட்ட கவலைப்பட்ட விஷயத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷத்தை தர வந்துட்டேன். உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் தூக்கி போடு. இப்போது எல்லாமே மாறப்போகுது. எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு வேண்டாமேன் செல்வமே. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்துல உன் மனசு என்ன நினைக்குதுன்றதை உனக்கு புரிய வச்சேன். இனிமேலாவது உன் மனசு நல்லதை மட்டுமே யோசிக்கும்படியும் நல்லதை மட்டுமே புரிந்து கொள்ளும்படியும் செய்ய பழகு. கர்ம வினைகளை ஏற்று அனுபவிப்பது என்பது மிக கொடூரமான விஷயம். நீ ஒருபோதும் பாவம் செஞ்சு கர்ம வினையை அனுபவிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிக்காதே. முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்பு. உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ. எந்த கர்ம வினையும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம்
பாவத்தை போக்கி புண்ணியத்தை வரவழைக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்துவிடு. உன் மனசுக்கு நிம்மதியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அனைத்தையும் உன் கைகளை நான் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் தெளிவான சிந்தனையோடு சிறப்பாக செஞ்சு முடிச்சிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கும் என உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நின்று வாக்கு கொடுத்து என் வாக்கை காப்பாற்றும் விதமாக உனக்கான நல்லதையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே.